Hi students, welcome to Gayu Teacher YouTube channel. நம்ம இன்னைக்கு 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்க சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.1ல இருக்க சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். Let a is equal to 1, 2, 3 and b is equal to x. x ஓட வேல்யூ எப்படி ஃபைண்ட் பண்ணலாம்னா x is a prime number less than 10. 10 குள்ள இருக்க எல்லா prime numbers தான் x ஓட வேல்யூ. இப்போ எழுதலாமா? a is equal to சம்லே கொடுத்துட்டாங்க 1, 2, 3. b is equal to 10 குள்ள இருக்க prime நம்பர்ஸ்லாம் எழுதணும். 2, 3, 5, 7. அடுத்து 11 தான் prime நம்பர். அது 10 விட கிரேட்டரா இருக்கு. நமக்கு தேவை 10 குள்ள இருக்க prime நம்பர்ஸ். ஸோ 2, 3, 5, 7ஓட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு வேல்யூஸ் கிடைச்சிருச்சு. a பியோட வேல்யூ கிடைச்சிருச்சு. இதை இப்போ யூஸ் பண்ணி நம்ம a cross b கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் a cross b. ஏயோட வேல்யூ என்ன? 1, 2, 3. cross பியோட வேல்யூ என்ன? 2, 3, 5, 7. இப்போ எனக்கு ப்ரைம் நம்பர்னா என்னன்னே தெரியாது, எப்படி அதை ஃபைண்ட் பண்ணணும்னு தெரியாது அப்படின்னு யாரா இருந்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு தனியாக ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ a cross b ஃபைண்ட் பண்ணலாமா? எப்பவும் போல தான் நம்ம 2 செட் வரைஞ்சிக்கலாம். a b. a செட்டில் ஏயோட வேல்யூஸ்னு எழுதிக்கலாம் 1, 2, 3. b செட்டில் பியோட வேல்யூஸ் எழுதிக்கலாம் 2, 3, 5, 7. இப்போ நம்ம ரிலேட் பண்ணி எழுதலாமா? ஃபர்ஸ்ட் இந்த 1ல இருந்து பியில் இருக்க எல்லா நம்பர்ஸ்க்கும் ஒரு ஆரோ போட்டுக்கோங்க. இப்போ எழுதலாமா? செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் 1, 2, 1, 3, 1, 5 and 1, 7. இப்போ ஏல இருக்க 1, பியில் இருக்க எல்லா நம்பர் கூடயும் நம்ம ரிலேட் பண்ணி எழுதிட்டோம். அடுத்து ஏல என்ன இருக்கு? 2. இப்போ இந்த 2ல இருந்து எல்லா நம்பர்ஸ்க்கும் ஒரு ஆரோ வரும். இப்போ வேல்யூஸ் எழுதிக்கலாமா? 2, 2, 2, 3, 2, 5, 2, 7. அடுத்து என்ன இருக்கு? 3. இப்போ இந்த 3யை எல்லா நம்பர் கூடயும் நம்ம ரிலேட் பண்ணி எழுதணும். 3, 2, 3, 3, 3, 5, 3, 7. இப்போ a cross b யோட வேல்யூ நமக்கு கிடைச்சிருச்சு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த சைடில் வரைஞ்சிருக்க செட் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் வரைஞ்சிருக்கேன். இது நீங்கள் எக்ஸாமில் வரைய தேவையில்லை. இதை நீங்கள் ரஃப் ஒர்க்கில் போட்டுட்டு அதை யூஸ் பண்ணி இந்த வேல்யூஸ் எழுதிக்கலாம். இப்போ a cross b ஃபைண்ட் பண்ணியாச்சா? நெக்ஸ்ட்டு b cross a ஃபைண்ட் பண்ணலாமா? b cross a. பியோட வேல்யூ என்ன? 2, 3, 5, 7. cross ஏயோட வேல்யூ என்ன? 1, 2, 3. இப்போ அதே மாதிரி 2 செட் வரைஞ்சிக்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிறது b செட், தென் a செட். ஃபர்ஸ்ட் செட்டில் பியோட வேல்யூஸ் எழுதிக்கோங்க 2, 3, 5, 7. a செட்டில் ஏயோட வேல்யூஸ் 1, 2, 3. இப்போ பியிலேருந்து ஒரு நம்பருக்கும் ஒரு ஆரோ வரைஞ்சிக்கோங்க. இப்போ எழுதிக்கலாமா? 2, 1, 2, 2, 2, 3. பியில் இருக்க 2வை ஏல இருக்க எல்லா நம்பர் கூடயும் ரிலேட் பண்ணி எழுதிட்டோம். பியில் அடுத்த நம்பர் என்ன இருக்கு? 3. இப்போ இந்த 3யை இந்த 3 நம்பர் கூடயும் நம்ம ரிலேட் பண்ணி எழுதணும். 3, 1, 3, 2, 3, 3. அடுத்து என்ன இருக்கு? 5 இருக்கு. 5, 1, 5, 2, 5, 3. நெக்ஸ்ட் 7. இப்போ இந்த 7-ஐ இந்த 3 நம்பர் கூட ரிலேட் பண்ணி எழுதணும். 7, 1, 7, 2, 7, 3. இப்போ b cross a யோட வேல்யூ நம்மளுக்கு கிடைச்சிருச்சு.
இப்போது நமக்கு பி கிராஸ் ஏயோட வேல்யூவும் கிடச்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏயோட வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ணியாச்சு. தென் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம எழுதியிருக்கிற வேல்யூஸ் வந்து கரெக்ட் தானா அப்படின்னு எப்படி க்ராஸ் செக் பண்ணலான்னா, இப்போது பி செட்டில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது? 1 2 3 4 4 வேல்யூஸ் இருக்குது. க்ராஸ் ஏ செட்டில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது? 1 2 3 3 வேல்யூஸ் இருக்குது. அப்போ 4 3s ஆர் எவ்வளோ? 12. அப்போது நம்ம 12 செட் ஆஃப் ஆர்டர்டு பேர்ஸ் எழுதியிருக்கோமான்னு செக் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போது நம்ம எழுதியிருக்க வேல்யூஸ் எல்லாம் கரெக்ட் தான். ஓகேங்களா? நம்ம காயு டீச்சர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.